தண்ணியை குடிக்கிறது சொல்லுவோம். ஒன்றும் இங்கே மாசம் வந்திருக்கிறேன். எப்ப மாசம் வந்திருக்கீங்க? இப்ப பார்த்து கொண்டு நான் நீங்களும் இப்போ இங்கே இந்த அளவுக்கு வந்த கதை நான் அர்ஜென்ட். வச்சு ஓ எப்படி பிள்ளை பிரியா கதைச்சவளோ அதுகள் படிக்கிற பச்சை தெரிஞ்சுக்கணும். நீங்கள் அதே பாடிதான் வழியாக்கள் நல்ல கதை இங்கே பிள்ளைகளுக்கு அப்படி ஒரு கணக்கு. அது மாஸ்டருக்கு சொன்னாங்க. நல்ல நல்ல ஆள் மாஸ்டர் வந்தது. இந்த வர வர பெரிய ஒரு பிரச்சனை. இது உபவாத ஒரு பக்கம், பிள்ளை ஒரு பக்கம். அது என்ன மாஸ்டருக்கு தான் சொல்ல அதான் இருக்கு. ஸ்கூலால் வருவான், யூனிவர்சிட்டியால் வருவான். நம்ம உடனே உங்களுக்கு பொறாமையிலே அது இல்லைன்னு சொல்லி மாறுது போகிறது. நல்ல ஒரு போர்டிங் ஹவுஸ் மாதிரி தான் இது நடக்குது. அது ஒரு பக்கம் இப்போ ஒரு பிரச்சனை. எனக்கு ஒன்றுமே செய்ய முடியல. விஷயம் சரியான சிம்பிள். பொதுவாக கேரளாவில் எல்லா பிள்ளைகளும் ஒரு விஷயம், உங்களோட பிள்ளை இந்த வீட்டில் எப்படி இருக்க வேணும்ன்றதை எனக்கு சொல்லும். நான் பிள்ளைகளை சொல்லுவேன். என்ன சொல்றீங்க? இந்த வீட்டில் உங்களோட பிள்ளை எப்படி வாழ வேணும்ன்றதை எனக்கு சொல்லும். போப்பா நான் பிள்ளை நீ சொல்லு. மாஸ்டர் பிள்ளைகளா பள்ளிக்கூடம், வீடு வீடு முடிஞ்சா வீட்டில் இருந்து கூட பள்ளிக்கூடம் போகணும், பள்ளிக்கூடம் முடிஞ்சா வீட்டில் போகணும். மாஸ்டர் இப்படி ஊர் சுற்றி கொண்டு தெரியாதுல்ல. நான் சொல்றேன்னு கோவிக்காத. சின்ன வயசுல ஊருக்கு நீங்கள் அடுத்த வீடு அயல் வீடு, வயல் வரம்பு வாய்ஸ், தியேட்டர், பஸ் ஸ்டாண்டு, வாழவரம் தென்னவரம் பனவரம் குறிச்சு மூலைக்க போட்டு ஊரூரா சுத்தேறியும். நீங்கள் செய்ததில் 10 பக்கங்கள் செய்துள்ளோம். சொல்லுங்க, ஊர்ல ஒரு அடல் சொல்லி படம் பார்க்க வேணும் வேண்டாம், அதுக்குன்னு ஒரு தியேட்டர் ஒளிச்சு மறைச்சு தான் போகும். இங்க அதுகள் வாரடம் போறடம் நிக்கிறடம் ஏன்னா இன்டர்நெட்டுமே வளர்ப்பாங்க. இவ்வளவையும் பார்த்து கொண்டு இவ்வளவு சுமையோட வீட்டுக்கு விளங்கு. ஊரும் அப்படித்தானே. அதை போனா வெளியில அதனோட வாழும் நட்ட பிள்ளைய, அதனோட படிக்கிற பிள்ளைய வாய்க்கு ருசியா இவ்வளவு சுவையான பல வகையான சாப்பாட்டு போட்டு தருது. அதை பார்த்து கொண்டு அதுகள் சுமையோட வீட்டுக்கு வந்து புட்டு, தோசை, இடியப்பம், கத்தரிக்காய், பூசணிக்காய் இந்த தவிர வேற என்னத்தை பார்த்து சாப்பிடுது. ரெண்டைக்காவது உங்களுக்கு தெரிஞ்சது நான் என்ன அதுகளை புறங்கள் அப்படிங்கிறத முன்னேற்றம் காலை குத்தாத, தலைவரை வெட்டாத, சட்டையை உயர்த்தாத, அதை இறக்காத, இது ஏற்றாத, நீங்களும் அதெல்லாம் போட்டு படுத்துற டோச்சர் இதுகளையும் சமாளிச்சு கொண்டு அது உங்களோட இருக்கிறது. நீங்கள் அந்த பதிலுக்கு தேங்க்ஸ் பண்ண வேணும். அப்பா அம்மா நாட்டு கட்டில எண்டைக்காலத்துல தோச்சிருக்காரு. ஏற்றுக்காலத்து கேட்கல. அப்பா அம்மா பாவங்கள், அப்பாவியம், அதுக்கு தெரிஞ்ச எல்லாம் சம்பாத்தியம், உழைப்பு, பிள்ளைகளை கவனிக்கிறது தான் நினைச்சுட்டு எண்டைக்காவது ஒரு நாள் அந்த பிள்ளைகளை பார்த்து பண்டிகாத அப்பா அம்மாவோட நாங்கள் இருக்கலான்ட்டு அதை சொல்லியிருக்காரு. அதுக்கு நீங்க தேங்க்ஸ் பண்ண வேணும்ப்பா. கேட்கட்டேனப்பா, தேவ வீட்டுக்கு பிள்ளைகளை எதிரி வேலை பார்க்குறீங்க. நீங்கள் ஒரு பக்கம் நல்ல எப்படி பார்த்துருங்க. பயப்படுத்துறது நான் இல்லை, நீங்க. கார் வாங்கி கொடுப்பீங்க, ஓடக்கூடாதுன்னு தெரியும். காசு கொடுப்பீங்க, செலவழிக்க கூடாதுன்னு தெரியும். போன் வாங்கி கொடுப்பீங்க, கதைக்க கூடாது. நீங்கள் அடிக்கிற ஊத்திருக்கு இதுகளையும் தாங்கி கொண்டு அதை இருக்கிறது உங்களோட. என்னப்பா உங்களை நன்மை கொண்டு அதில் தெரியக்கூடாது. ஆனால் அதில் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாமே. நாங்கள் சொல்றோம், நாங்கள் சொல்றோம். அதை நீங்கள் கூட சுயநலத்துக்காண்டி அதை சொல்லி பயமுறுத்துறதப்பா. முதல்ல உங்களோட நிகழ்காலத்தை பாரு. உங்களோட வாழ்க்கையை பிழைச்சி கூட அந்த அதற்கு வாழ்க்கைக்கு வழிகாட்டாதீங்க. அதுகளுக்கு கல்வி செல்வத்தை கொடுங்க, மனிதனை தள்ளி கொடுங்க. அதுகள் தங்களை வாழுங்கள் மேல அதை விட்டு போட்டு அதற்கு அட்வைஸ் நான் சொல்ல விளங்குறேன். இல்லை படிச்சு முடிச்சுட்டாங்க. ஓ ஒரு மாதிரி நாங்கள் பேமெண்ட் முடிச்சுட்டோம்.
குதூகலித்து அவருக்கு ஒரு நன்மலை வந்து கரைச்சி மாமா ஒரு பக்கம் மாடு ஒரு பக்கம் தாய் ஒரு பக்கம் பிள்ளைகள் வாழ்க்கை பார்ப்பாங்க. ஒருத்தர் பொருள் புரிஞ்சு கொண்டு வாழும் பழகும். அழுத்தும் பேதை மனசு எப்பொழுதும் தன்னை மட்டுமே சிந்திக்கிறது. எல்லாம் நல்லா திருத்தம் நடக்கும் இல்லை மாசம். அது உங்களோட கையில நான் இருக்கப்பா. சரியோ பிள்ளைய போட்டது அணைச்சு கொஞ்சி குதிரை அவளுக்கு என்ன தேவை? ஒருத்தர் மனசு விட்டு பேசுமாப்பா. மனம் கொண்டு பேசுகிறா. ஒரு பிரச்சனை விட்டு புரிஞ்சு கொண்டு வாழ்ந்தீங்கடா. ஒரு பிரச்சனையும் சுமைகளில் அழுத்தும் பேதை மனசு எப்பொழுதும் தன்னை மட்டுமே சிந்திக்கிறது. தனது முடிவுகளையே அது நியாயம் என்று எண்ணுகிறது. மற்றவர் மனசை மாற்ற முயற்சிக்கிறது. தோல்வியில் குமைகிறது, விரக்தியில் அழுகிறது. இறுக்கமான இந்த மனசை இடித்துரைத்து இழக்கச் செய்ய இன்னொரு தூய மனசு தேவை. அது அனுபவப்பட்ட பெரியவர்களாக இருக்கலாம், நல்லதொரு ஊடகமாக இருக்கலாம், ஏன் இந்த நாடகமாக கூட இருக்கலாம். பிரியா, நாங்க இன்னைக்கு கோயிலுக்கு போயிருக்கிறோம்மா, வருவீங்களோ? கெரியா வாங்கடா. ஓகே ஓகே, அவன் பார்த்து கொண்டு இருக்கிறேன். ஓகேம்மா, பாய். ஹலோ மகள், சொல்லுங்க. நான் ஃப்ரீயா தான் வீட்டில் இருக்கிறேன். நான் வந்து பிக்கப் பண்ணி கொண்டு வா. ஓ, அது ரமணன். நோ ப்ராப்ளம். நீங்கள் ரமணனோட வாங்க, அது பிரச்சனையே இல்லை. ஓகேயா? ஓகே, பாய், டேக் கேர். ஓகே, அம்மா, நான் போயிட்டு வரேனம்மா. போயிட்டு வாங்க. அவனங்கடா. ஓகே. இந்த எக்ஸாம் மட்டும் சொன்னீங்க. டூ இட் வெல். ஓகே அம்மா. அவனம்மா, இதுதான் நாங்கள் எதிர்பார்க்கிற குடும்பம். இப்படித்தான் கேரளாவில் ஒவ்வொரு குடும்பமும் பார்க்கலாம். மனசுக்கு மனசு பேசி உண்மை நாமே உடம்பூட்டமாக வீட்டின் சுவரில் சிரிப்பொலிகள் பட்டு தெரிக்கின்றன. மகாகவி ருத்ரமூர்த்தி அவர்களுடைய உதாரணம். திரு கணபதி ரவீந்திரன் அவர்கள் இந்த கௌரவ